நேயர்களே, இது எலும்பு முறிவு மருத்துவம் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாம புத்தூர் கட்டுநுட வைத்தியசாலையினுடைய மருத்துவர் வேலுமணி அவர்களை சந்திக்க போறோம். இந்த புத்தூர் கட்டுநுட வைத்தியசாலையில பாத்தீங்கன்னா எலும்பு முறிவு, தசை பிசகு, ஜவ்வு கிழிதல், தோள்பட்ட வலி, முதுகு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நமது பாரம்பரிய மருத்துவ முறைப்படி சிகிச்சை தந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனையில இருக்கவங்களும் சரி, இல்ல இந்த சிகிச்சை குறித்த பல்வேறு கேள்விகள் உங்ககிட்ட இருக்குனாலும் சரி, நீங்க நேரலையில தொடர்பு கொண்டு அதற்கான விடை காணலாம். சார் வணக்கம். பொதுவாகவே நம்ம நிகழ்ச்சியில் நாம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். நேயர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருக்கோம். பொதுவாக இப்போ மூட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை விழுந்துட்டோம், ஏதோ அடிபட்டுருச்சு, ஏதோ மூட்டு உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த எக்ஸ்ரே எடுப்பாங்க பாருங்க, அதை வச்சு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்குள்ள ஒரு உயிர் போய் உயிர் வரா மாதிரி ஒரு வலி இருக்கும். ஆமாம், அதாவது எலும்பு முறிவுக்கு நம்ம எக்ஸ்ரே எடுத்து தான் வைத்தியம் பார்க்க வேண்டிய கட்டாயங்கிறது அதாவது 100% எக்ஸ்ரே எடுத்தாதான் நம்ம வைத்தியம் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆமா, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டுன்னா அவருக்கு நமக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பல விதமா தெரிஞ்சுக்கிடலாம். அதாவது மன்னிக்கணும் சார், பல விதமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது மட்டும் ஒரு நேர் வந்துட்டாங்க. அவங்க எங்க இருந்து கூப்பிடுறாங்க, என்ன பிரச்சனை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். தொடர்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பேரு கார்த்திங்க. சரி கார்த்தி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் இருக்காங்க, சொல்லலாம். நான் தான் விழுந்துட்டேங்க, கால்ல மேல இருந்து வேணில இருந்து கீழே விழுந்துட்டேன். சரி, குதிங்காலுக்கு உடைஞ்சிருக்கும். சரி, குதிங்காலுக்கு மேல உடைஞ்சிருச்சு. அதான் குதிங்காலுக்கு, அந்த கணுக்காலுக்கும் குதிங்காலுக்கும் இடையில மேல இருந்து குதிச்சா எலும்பு முறிவு ஏற்படும். துண்டா போகல, துண்டு துண்டா. அதாவது அது ஒரு வாழைத்தண்டை கீழே தரையில வாங்கி அடிச்சா எப்படி நஞ்சு உடைஞ்சு போயிருமோ அதே மாதிரி உடைஞ்சு போயிடும். அதாவது ஒரு துண்டா மட்டும் உடையாது, அங்கங்க கீரலா ஏற்பட்டு பிராக்சர் ஏற்பட்டுரும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு செங்கலை ஒரு பையில வச்சு கீழே அடிச்சா எப்படி உடைஞ்சு போயிருமோ அதே மாதிரி அந்த குதிங்கால் எலும்பு மேல இருந்து குதிச்சா அந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் இந்த பாரம்பரிய மருத்துவ கிட்ட தான் கட்டியிருக்கேன். சரி, ஒரு 50 நாள் 55 நாள் ஆக போகுது. சரி, ஆனா என்னால வலி எதுவும் இல்ல. சரி, அவங்க எதுவும் நடக்க வேண்டாம்னு தான் சொல்லியிருக்காங்க. கால் நானே ஊனி பார்க்கும்போது கொஞ்சம். வயசு என்னாச்சு உங்களுக்கு? 35 வயசு. 35 வயசுல இவ்வளவு நாள் போதுங்க. அதிகபட்சம் ஒரு 40 நாளே உங்களுக்கு போதும். ஆமா, 40 நாள் கீழே ஊனாமே வச்சிருந்தீங்கல்ல காலை? ஆமா, எங்கேயுமே போகல, காலை கீழே ஊனவே இல்லை. அப்போ நீங்க அதாவது கெட்டு போட்டிருந்தாலும் சரி, போடாம இருந்திருந்தாலும் சரி, 40 நாள் காலை கீழே ஊனாம இருந்தாலே அந்த குதிங்கால ஏற்படுற எலும்பு முறிவு சரியாயிரும். டாக்டர், ஆனா குதிங்கால் எனக்கு அடி இல்லைங்க, அதுக்கு மேல, அதாவது குதிங்காலுக்கும் மேல, அந்த ஜாயிண்ட்டுக்கு மேல, பாதத்துக்கு மேல. அதான். ஆமா, அதாவது நீங்க மேல இருந்து தானே குதிச்சீங்க? குதிக்கல, ஏணியில இருந்து விழுந்தீங்க. சரி, ஆமா, நீங்க அதாவது கணுக்கால் எலும்பு, அந்த மூட்டுல எலும்பு முறிவு ஏற்பட்டு இருந்தா, நான் அதை கரெக்டா கெட்டு போட்டிருந்தாதான் அது 100% உருப்படியா சேர்ந்திருக்கும். அதாவது அந்த கணுக்கால் மூட்டு எலும்புகள் இருக்குல்ல, அந்த எலும்போட முனப்பகுதி, அந்த கணுக்கால் மூட்டுல எலும்பு முறிவு ஏற்பட்டு இருந்தா அதை துல்லியமா வச்சு கெட்டு போட்டு அதை கரெக்டா பண்ணி இருந்தாதான் அது சரியா வரும். ஆனா அந்த கணுக்காலுக்கு கீழே, அந்த குதிங்காலுக்கும் அந்த கணுக்காலுக்கும் இடையில மேல இருந்து இந்த ஏணிப்படி உடைச்சிட்டு கீழே விழுறவங்க, கொத்தனார் மேல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பயந்து கீழே குதிச்சிருவாங்க, பெயிண்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, மேல இருந்து குதிச்சிருவாங்க. இந்த மாதிரி எலும்பு முறிவுலாம் நம்ம ஒரு 40 நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டாலே கட்டாயம் சரியா இருக்கும். நீங்க இப்போ வரைக்கும் கால் உங்களுக்கு கூச்சமா இருக்கும், அப்படித்தானே ஐயா? அவர் தொடர்பு இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம். அவருக்கு கூச்சமா இருக்கும், அதனால ஊடும்போது கூச்சமா இருக்கும், அது நடக்க சரியாயிரும். அதனால நீங்க ஒரு வாக்கரோ அல்லது ஒரு சேரை பிடிச்சுக்கிட்டோ கொஞ்சம் கொஞ்சமா ஊனி நடந்து பழகினாலே போதும். ஏதாவது உங்களுக்கு கூச்சம் அதிகமா இருந்தாலோ, நடக்கிறதுக்கு பயமா இருந்தாலோ, ஏதாவது ஒரு சேரை ஒண்ணு பிடிச்சுக்கிடுங்க அல்லது ஒரு வாக்கரை பிடிச்சுக்கிடுங்க. அந்த இடத்துல நல்லா ஹாட் வாட்டர் பேக் வச்சு ஒத்தலம் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதாவது இந்த வாரம் நடக்க ட்ரை பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் நல்லா நட வந்துடும், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சென்னையில வடபழனியில லட்சுமண் சூரதிக்கு ஆப்போசிட்ல எங்களோட வைத்தியசாலை இருக்கு, பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல அறிவுரை கொடுத்திருக்காங்க உங்களுக்கு, வேணும்னா நீங்க தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு நேரம் தொடர்ந்து காத்துட்டு இருக்காங்க, எங்க இருந்து கூப்பிடுறாங்க, என்ன பிரச்சனை பார்க்கலாம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கிரிகுமார், ராசிபுரம், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க டாக்டர். கீழே விழுந்துட்டேன், வலது கையில அடிபட்டுச்சு. சரி, அது ஒரு கொஞ்ச நாளா வலி இருந்தது, தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னாங்க, வலி இருக்கு. எந்த உறுப்புல? தோள்பட்டையிலயா?
தோள்பட்டை இல்லைங்க. தோள்பட்டையில. சரி. வலது பக்கம். அதுல பாத்தீங்கன்னா ஜவ்வு லேசா கிழிஞ்சிருக்கு சரி அப்படின்னாங்க. சரி. அது சரிங்க. வந்து அது வயசு என்னாச்சு? வயசு 41 ஆகுங்க சார். 41. தோள்பட்டையில கீழே விழுந்தீங்க. ஆமாங்க சார், வலது பக்கம். தோள்பட்டையில முதல்ல கீழே விழுந்த உடனே உங்களால கையை மேல தூக்க முடிஞ்சுதா? தூக்க முடியலைங்க சார். ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் பிசியோதெரப்பி அதெல்லாம் போனாலும் கொஞ்சம் தூக்க முடிஞ்சது. சரி. ஆனா தொடர்ச்சியா வலி அப்படியே கணக்கணக்கான நைட் ஆனா தூங்க முடியாத வலி மட்டும் இருந்துச்சு. சரி. சரிங்க. அப்புறம் தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தேன். சரிங்க. லைட்டா ஒரு முடி அளவு கிழிஞ்சிருக்கு. சரி. இது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, மெடிசன் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம இதுல. சரி. அதாவது இது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கிடையாது. நீங்க சும்மா விட்டுருந்தா கூட வந்து அது தன்னால சேர்ந்துருக்கும். அதாவது வாலிபால் கிழிஞ்சது சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது சார் அப்படி ஒரு பொய்யான ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு வதந்தியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க, ஜவ்வு கிழிஞ்சா சேராதுன்னு சொல்லி. ஜவ்வு கிழிஞ்சு சேர்றதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு. ஜவ்வு கிழிஞ்சு கொடுக்கலன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எலும்புகள் முறிவு ஏற்பட்டும். ஓகேவா? ஜவ்வு கிழிஞ்சு சேர்றதுக்காக தான் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகள்லையும், எப்படி நம்ம வாகனங்களுக்கெல்லாம் ரப்பர் புஷ் வச்சிருக்காங்க, அதே மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகள்லையும் நமக்கு வந்து ஜவ்வு இருக்கு. இந்த ஜவ்வு கிழிஞ்சு கொடுக்காட்டா, விரிஞ்சு கொடுத்து இன்னும் நல்லா விரிஞ்சு கொடுத்து கிழிஞ்சு கொடுக்காட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய எலும்புகள் சேதமடைஞ்சிரும். அதனால ஜவ்வு கிழிஞ்சு தான் சேர்றதுக்கு படைக்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னா, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, அதை வந்து நீங்க ரெஸ்ட்ல வைக்காம ஒரு 10 நாளோ 15 நாளோ ரெஸ்ட்ல வச்சிருந்தா தன்னாலே சரியா இருந்திருக்கும். இதுக்கு நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது அதை சேர விடாம தடுத்திருக்கீங்க. ஓகேவா? இது வந்து கெட்டு போட்டு அளவுக்கு அதிகமா சேர்ந்தாதான் நீங்க வந்து அதை பயிற்சி கொடுத்து அசைவுக்கு கொண்டு வரணும். அதாவது பிசியோதெரபிங்கிறதே ஒரு அசைவு கொடுத்து செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். பிசியோதெரபிங்கிறதே ஒரு அசைவு கொடுத்து செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இதுக்கு வந்து அசைக்கவே கூடாது. ஒரு ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டா, அந்த ஜாயிண்ட தோள்பட்டையில ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டு இருந்ததுன்னா நீங்க தலையில கையை வச்சு படுக்க கூடாது, கையை சுண்டி உதறக்கூடாது. வலி இருக்கா போயிட்டானே அந்த ஜாயிண்ட அசைச்சு பார்க்க கூடாது. ஆனா நீங்க அதுக்கு நேர்மாறா அப்படியே உள்டாவா நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, நல்லா அசைச்சு பார்த்திருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்ணிருக்கீங்க. முக்கியமா பிசியோதெரபிஸ்டுக்கு போனது தப்பு. ஜவ்வு கிழிதலுக்கு யாருக்கு ஏற்பட்டாலும் அந்த உறுப்பை வந்து ஒரு 10 நாளோ அதிகபட்சமா 15 நாட்களோ அசைவில்லாம வச்சிருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். ஒரு 70% ஜவ்வுகள் கட்டாயம் சரியாயிரும். இன்னும் போக சில உடல் எடையை தாங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஜவ்வுகள் அதுக்கு கெட்டு போட்டு ரெஸ்ட் எடுக்கும். இப்போ தோள்பட்டையில வந்து நம்மளா கொண்டு ஒரு சாஞ்சு படுத்து கையில தலையை வச்சு படுத்தாதான் நம்மளோட எடை வந்து அங்க போய் அழுத்தும், அல்லது அதுக்கு வந்து எடை கொடுக்க தேவையில்லை. அதனால வந்து அந்த ஜாயிண்ட் அசைவு இல்லாம கையை தூக்கி பாக்குறது, தலையில கையை வச்சு படுக்கிறது, கையை சுண்டி உதறது, வலி இருக்கா போயிட்டானே அசைச்சு பார்க்காம இருந்தாலே அது வந்து ஒரு வாரமோ 15 நாளைக்கு அப்படி வச்சுக்கிட்டாலே சரியாயிரும். ஆனா வந்து நீங்க வந்து இதுக்கு நேர் மாறா போய் அதிகமா அசைவு கொடுத்து எக்ஸசைஸ் கொடுத்தா எப்படி சரியா வருங்கிறத இப்ப இந்த நிலையில அவர் என்ன பண்ணலாம் சார்? ஆமா, இதுக்கு வந்து நீங்க இப்ப வந்து நல்லா ஹாட் வாட்டர் பேக் வச்சு ஒத்தளம் கொடுங்க. நல்லா அந்த இடத்துக்கு எந்த அளவுக்கு ஒத்தளம் குடிக்கீங்களோ ரெஸ்ட்ல வச்சுக்கிட்டு அந்த கைக்கு அதிகமா கையை ஊனி எந்திரிக்காதங்க, தலையில கையை வச்சு படுக்காதங்க. நல்ல ஹாட் வாட்டர் பேக் வச்சு ஒத்தளம் கொடுங்க. அதுல வந்து என்ன செய்யணும்னா, இந்த கேப்ல ஜவ்வு கிழிஞ்ச இடத்துல கேப்ல வாயு கோர்த்துக்கிடும், நீர்க்கட்டுகள் ஏற்பட்டுரும், அது வாதமா மாறிடும். அதனால வந்து சுக்கும் பூண்டும் வச்சு குடிக்கலாம். ஒரு விரல் அளவு சுக்கு எடுத்துக்கிடலாம், ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துக்கிடலாம். இது ரெண்டையும் நல்லா இடிச்சு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸை வத்த வச்சு தண்ணியை ஈர்த்து குடிக்கலாம். நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால குடிச்சிங்கன்னா அந்த உடம்புல உள்ள கெட்ட நீர்கள் கெட்ட வாயுலாம் இறங்கும் போது அந்த இடத்துல வலி குறையும். அந்த இடத்துல நல்லா ஹாட் வாட்டர் பேக் வச்சு ஒத்தளம் கொடுங்க. ஏதாவது பாதிப்புனா சென்னையில வடபழனியில லட்சுமண் சூரியக்கு ஆப்போசிட்ல எங்களோட வைத்தியசாலை இருக்கு, அங்க வந்து பாருங்க. கண்டிப்பா நல்ல சில விஷயங்கள் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வீட்ல இருந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க நேரடியா கூட வந்து பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கங்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பூர்ணிமாங்க. சரி, எங்க இருந்து கூப்பிடுறீங்க பூர்ணிமா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேங்க. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க. அது எங்க வீட்டுக்காருக்குங்க, சரி, வண்டியில் போகும்போது விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. சரி. அப்போ அந்த தோள்பட்டையில் வந்து எலும்பு உடஞ்சிருச்சுங்க. சரி. அப்புறம் கால்ல ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. சரி. அப்ப வந்து தோள்பட்டைக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. சரி. பிளேட் வச்சிருக்காங்க எலும்பு உடஞ்சிருக்குன்ட்டு. சரி.
ஜவ்வு கிழிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஆயிடுச்சு, ஓரளவுக்கு நடமாடிட்டு இருந்தாருங்க அதோடய. சரி. அப்புறம் 2-3 டைம் நாய் மறுபடியும் குறுக்கால வந்து விழுந்து, அதே வண்டி வந்து சாஞ்சிருச்சுங்க. இது எவ்வளவு நாளைக்கு இடையில திருப்பி விழுந்தாங்க? ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறங்க. 1.5 வருஷம் தான். சரி. இப்ப ஆனா இன்னும் நடக்க முடியாதுங்க, கொஞ்சம் உந்தி தான் நடக்கிறாங்க. சரிம்மா, அது அவருக்கு வந்து திருப்பி அந்த இடத்துல நல்ல மூட்டு விலகிக்கிட்டு, இப்போ அந்த மூட்டுல வந்து என்னன்னா முழங்கால் மூட்டுல சரிங்க, அதாவது ஜவ்வு கிழிந்து அந்த மூட்டு விலகிக்கிடும், அந்த விலகியே இருக்கும். அப்போ வந்து அந்த ஜவ்வு சேராம இருக்கும். அதாவது ஜவ்வுங்கிறது ரெஸ்ட்ல வச்சா தன்னாலே சேர்ந்துவிடும். இப்ப யாருக்குமே ஜவ்வு வந்து தன்னால சேரலன்னா, அப்போ அடிபட்டவங்க அடிபட்டு ஜவ்வு சேராம இருந்துச்சுன்னா நடக்கவே முடியாம போயிடும். அதனால வந்து ஜவ்வுங்கிறது ரெஸ்ட்ல இருக்கும்போது கட்டாயம் தன்னாலே சரியாயிரும். இதை வந்து நம்ம மூட்டு விலகும் போது அந்த மூட்டு திருகிக்கிட்டு விலகிக்கிட்டு அந்த ஜவ்வை வந்து இழுத்து, அதாவது கரெக்டான இடத்துல இல்லாம அது இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இடம் மாறி போய் இருக்கும். அதனால வந்து நம்ம அந்த மூட்டை வந்து கரெக்டா பொருத்தி அதுல கெட்டு போட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது 100% சரி பண்ணிடலாமா. இது சென்னையில வடபழனியில லட்சுமண் சூரிக்கு ஆப்போசிட்ல எங்களோட வைத்தியசாலை இருக்கு. இங்க வந்தீங்கன்னா எங்க கிட்ட தங்கி சிகிச்சை பெறதுக்கு வசதி இருக்கு. எங்க கிட்ட இங்கே தங்கிக்கிடலாம், சாப்பாடு கொடுப்பாங்க. எங்கிட்ட இருக்கிற டெக்னீஷியனே வந்து அவங்களுக்கு தைலங்கள் எல்லாம் அதிலே ஊத்தி எல்லாம் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு மாசத்துக்குள்ள அதை 100% சரி பண்ணி அனுப்பிடுவாங்க. வந்து பாருங்க. கண்டிப்பா பூர்ணிமா, நீங்க கவலைப்பட வேணாம். நேரா வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 100% விழுக்காடு வந்து உங்களுக்கு வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். காலம் கடத்தாதீங்க. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு முறை வந்து நல்லா காலை மடக்கி குத்த வச்சு உட்கார்ந்து எந்திரிச்சாலே அவங்களுக்கு வந்து வலி நிவாரம். வலி அந்த மூட்டு வந்து கரெக்டா உட்காந்துரும். அதாவது நல்ல முதல்ல குத்த வச்சு உட்கார முடியாது, வலியை தாங்கிக்கிட்டு நல்லா குத்த வச்சு நல்லா காலை மடக்கி குத்த வச்சு உட்கார்ந்துட்டு எந்திரிச்சாலே வலி சரியாயிரும். சரிங்க சார், நம்ம இந்த நேயர்களின் கேள்விகளுக்கு முன்னதாக நம்ம வந்து இந்த எக்ஸ்ரே பத்தி பேசிட்டோம். ஆமா, அதாவது ஒருத்தருக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டுன்னா அவருக்கு நம்ம வந்து எக்ஸ்ரே எடுத்து தான் சிகிச்சை கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வந்து பல விதமா அந்த எலும்பு முறிவை அறிஞ்சுக்கிடலாம். அதாவது நோயாளி அந்த எலும்பு முறிவு ஏற்பட்டவர்களுக்கே தெரியும் நமக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டு, அது ஒரு வகையான எலும்பு முறிவு. அதாவது எலும்பு ஒன்றுக்கு ஒன்று அந்த தொடர்பு அருந்து போயிடும். தொலைன்னு ஆடுறது, ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த தொடர்பு அருந்து போறதான் நம்ம எலும்பு முறிவுன்னு சொல்றோம். அது அவங்களே உணர முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ சில எலும்பு முறிவுலாம் வந்து இப்போ காலில் பாத்தீங்கன்னா 2 எலும்புகள் நீல எலும்புகள் இருக்கும். அதுல வந்து ஒரு எலும்பு பெரிய எலும்பு முறிவு ஏற்பட்டாதான் அவங்களால நடக்க முடியாது. சைடு எலும்புல ஒரு சின்னதா ஒரு எலும்பு வரும், அந்த எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா நடக்க முடியும். ஆனா வலி இருக்கும், நடக்க முடியும். அதனால அதை வந்து நாங்க தெரிஞ்சுக்கிடுவோம். அந்த வீக்கம் அந்த வலி இருக்கிறத அவங்க எப்படி விழுந்தாங்க அப்படிங்கறத வச்சு தெரிஞ்சுக்கிடலாம். அது போக எந்த வயசுல எந்தெந்த மாதிரியான எலும்புகள் முறிவு ஏற்படும் அதை தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், இது எலும்பு முறிவு மருத்துவம் நேரலை நிகழ்ச்சி. தொடர்பு இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ராஜவேல் மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? நாமக்கல் மாவட்டம். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். நீங்க பேசுறது சரியா கேக்குது. கால் கீழ வந்து அடிபட்டுச்சுங்க 1 இயருக்கு முன்னாடி. சரி. ஜவ்வு கட்டாயம் சொல்லிட்டாங்க. 2 வாட்டி ஆபரேஷன் பண்ணிட்டு. சரி. ஜவ்வு அதாவது ஸ்க்ரூ போட்டு ஆபரேஷன் பண்ணாங்க. சரி. அது இன்ஃபெக்ஷன் ஆகி போய் மறுக்க ட்ரீட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். ஜவ்வு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜவ்வு வளருங்களா வராதுங்களா? அதாவது ஜவ்வுங்கிறது இப்போ வந்து நம்ம நடந்துகிட்டு இருக்கும்போது செவுத்துல லேசா இடிச்சுட்டா வரல ஜவ்வு கிளியும், வாலிபால் விளையாடும் போது தோள்பட்டையில ஜவ்வு கிளியும், ஃபுட்பால் விளையாடும் போது பெருவரல்ல முழங்கால் மூட்டுல கணுக்கால் மூட்டுல ஜவ்வு கிளியும். இந்த மாதிரி பலவிதமான ஜவ்வு வந்து இந்த உலகத்துல யாருக்குமே ஜவ்வு கிளியாதவங்க இருக்கவே முடியாது. எதுலயாவது கீழே விழுந்திருப்பாங்க, லேசா முழங்கை மூட்டுல ஜவ்வு கிளியும், கையை கீழே ஊனி எந்திரிச்சு இருப்பாங்க, மணிக்கட்டு மூட்டுல ஜவ்வு கிளியும். இந்த மாதிரி ஜவ்வு கிளிதல் ஏற்படாம இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. ஆனா இப்ப வந்து இந்த ஜவ்வு வந்து முழுமையா புரிஞ்சுக்கிடாம இது வந்து இப்போ நவீன மருத்துவ முறையில அது வந்து ஜவ்வு கிழிஞ்சா சேராது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பொய்யான ஒரு வதந்தியா புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க, பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஜவ்வு கிழிதல் வந்து 100% சரி பண்ணக்கூடிய விஷயமே. அது போக அதாவது என்னன்னா ஜவ்வு கிழிஞ்சு சேர்றதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. அதாவது மூட்டுகள் எல்லாம் வந்து ஜவ்வுக்கு நல்லா விரிஞ்சு கொடுக்கும். ஒருத்தர் கீழே விழுந்தாச்சுன்னா ஜவ்வு வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும்.
இன்னும் விரிஞ்சு கொடுக்கும், அதுக்கப்புறம் கிழிஞ்சு கொடுக்கும். அந்த கிழிஞ்சு கொடுக்காட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய எலும்புகள் முறிவு ஏற்பட்டுரும், பேஷண்ட் ரொம்ப அவதிக்குள்ள ஆயிடுவாரு. இது வந்து ஜவ்வு கிழிஞ்சு கொடுக்கறதுக்காகவே தான் ஜவ்வு படைக்கப்பட்டிருக்கு. ஜவ்வு வந்து கிழிஞ்சு கிழிஞ்சு சேர்ந்துக்கிறதுக்காக தான் ஜவ்வே படைக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப வந்து தொடர்ந்து ஒரே பொய்ய வந்து அதிகம் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது மக்கள் மனதிலேயும் வந்து ஜவ்வு கிழிஞ்சா சேராது அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு விஷயம் பதிவாகிட்டு இருக்கு. ஆனா வந்து இது உண்மை கிடையாது. ஜவ்வு வந்து ஒருத்தருக்கு ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுட்டுன்னா அந்த உறுப்பை சிறிதளவும் அசைக்காம வச்சிருக்கும் போது, இப்ப ஒருத்தருக்கு முழங்கால் மூட்டுல ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுட்டுன்னா அவர் வந்து எந்த ஒரு வைத்தியத்துக்குமே போகாம காலை நீட்டியே வச்சுக்கிட்டு இருந்தாலே அவருக்கு ஜவ்வு சரியாயிடும். சரி, இப்ப அவருக்கு அந்த ஜவ்வே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. திருப்பி அதான் இது வந்து அதிக பிரசங்கித்தனம் பண்ணும்போது, அதாவது இவங்க வந்து முதல்ல ஒரு வைத்தியம் அப்படின்னு சொல்றது, இப்போ ஏன்டா ஒரு வைத்தியத்துக்கு ஒருத்தர் வராங்கன்னா என்னால சரி பண்ண முடியாட்டா இன்னொருத்தர் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வச்சிருக்கணும். அதை என்னால சரி பண்ணாட்டா இன்னொரு வைத்தியர் வந்து அதை சரி பண்ற அளவுக்கு வச்சிருக்கணும். இவங்க வந்து எலும்புன்னா துளை போட்டு அந்த சீல் பிடிக்க வைக்கிறதும், ஜவ்வுன்னா அதை சீல், அதாவது அறுவை சிகிச்சையில சரி பண்ணணும், அல்லது அதை வந்து எங்களை மாதிரி பாரம்பரிய மருத்துவர்கள்கிட்ட கட்டு போட்டு விட்டுறணும். அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அந்த இடத்துல சீல் பிடிச்சு அந்த ஜவ்வை எடுக்கக்கூடிய அளவுக்கு அங்க ஒன்றும் விபரீதமான ஒரு செயலா போயிடுச்சு. ஆமா, சாதாரண விஷயம். அதாவது ஜவ்வு கிழிதல் வந்து கீழே விழுந்தா மூட்டு பரண்டு மூட்டு விலகும் போது அந்த ஜவ்வு கிழிதல் ஏற்படத்தான் செய்யும். அதாவது பாத்தீங்கன்னா எலும்பு வந்து இரும்பு மாதிரி இருக்கும், அந்த குருத்தெலும்பு வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதாவது மட்டன் சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, மன்னிக்கிறோம், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், இது எலும்பு முறிவு மருத்துவம் நேரல் நிகழ்ச்சி. தொடர்புல யார் இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்க. என் பேர் பாளையம். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. டாக்டர் 3 மாசம் கீழே விழுந்துட்டீங்களா? நீங்க பேசுறது சரியா கேட்கலீங்களே. சரி, ஏதோ கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு அவரு. பட் அவரோட தொடர்பு நமக்கு சரியா கேட்கல சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆமா, அதாவது இந்த ஜவ்வு கிழிதல்ங்கிறதே வந்து இப்போ மட்டன் சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, அதாவது நடு எலும்புகளை வந்து அவங்க கடிக்க முடியாது. அந்த எலும்போட முனப்பகுதி இருக்கும், அந்த முனப்பகுதியா கடிச்சு சாப்பிட்டுருவாங்க. அந்த மட்டன் சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் தெரியும், அது கடிக்கக்கூடிய வகையில இருக்கும். அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுங்கிறது ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஜவ்வு வந்து கிழிஞ்சு சேர்றதுக்காக, கிழிஞ்சு கொடுத்து எலும்பை பாதுகாக்கிறதுக்காக தான் ஜவ்வு படைக்கப்பட்டிருக்கு. ஜவ்வுங்கிறது முழங்கை மூட்டுல மட்டும் இல்ல, தோள்பட்டை மூட்டுல மட்டும் இல்ல, முழங்கால் மூட்டுல மட்டும் இல்ல, உடம்புல எங்கெங்கெல்லாம் வந்து இணைப்புகள் இருக்கு, எலும்பு மூட்டுக்கள் இணைப்புகள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அந்த இடத்துல எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று எலும்பு மூட்டுகள் ஒன்று கொண்டு உராசிராதவாறு அந்த ஜவ்வு வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜவ்வு வந்து நல்லா இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா கையை நல்லா நீட்டி மடக்கி வேலைகள் செய்ய முடியுது, காலை நீட்டி மடக்கி நல்லா வேலை செய்ய முடியும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு இணைப்புல நேர் காத்திருக்காங்க. வணக்கம், இது எலும்பு முறிவு மருத்துவம் நேரல் நிகழ்ச்சி. பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் பாளையம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. டாக்டர் இருக்காங்க. 3 மாசம். வணக்கம், சொல்லுங்க. 3 மாசம் முன்னாடி வண்டியில இருந்து விழுந்துட்டேன். சரி. அது வந்து உள்ளுக்குள்ளே அடிபட்டு என்னால வலி தாங்க முடியல. சரி. அப்படியே சுருக்கு தைலம் தேய்ச்சி அதை தேய்ச்சி அப்படியே இருக்கிறேன், அந்த வலி போகவே இல்லை. எந்த இடத்துல சார்? ரைட் ஷோல்டர் ஜாயிண்ட்ல, தோள்பட்டை ஜாயிண்ட்ல. ஆமா. அதாவது நீங்க கீழே விழுந்தீங்களா, தன்னால வந்த வலியா? இல்ல, நானும் கீழே விழுந்துட்டேன் வண்டியில. அப்போ எவ்வளவு நாளைக்கு முன்னால? ஒரு 3 மாசம் முன்னாடி. சரி, அதே வலி இப்ப இருந்துகிட்டு இருக்கா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? வலி குறையவே இல்லையா? அப்படியேதான் இருக்கு. சரிங்க, அப்ப நீங்க நேர்ல வாங்க. அதாவது தொடர்ந்து எக்ஸசைஸ் எதுவும் பண்ணிட்டு இருந்தீங்களா? எதுவும் பண்ணல, தைலம் மட்டும் தேய்ச்சி விடுவோம் வலி. சரி, அதாவது அந்த தோள்பட்டை ஜாயிண்ட்ல கீழே விழுந்திருக்கீங்க, தோள்பட்டை ஜாயிண்ட்ல வலி இருக்கிறதா சொல்றீங்க. அது வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தா கூட நீங்க அசைவு இல்லாம வச்சிருந்தீங்கன்னா முதல் நாள் இருந்த வலி இது வரைக்கும் இருக்காது. ஒருத்தருக்கு வந்து காலுலயோ கையிலயோ எலும்பு துண்டுகளாக பல துண்டுகளாக எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டா கூட அசைவு இல்லாம வச்சிருந்தீங்கன்னா நீங்க முதல் நாள் இருந்த வலி 3 மாசம் வரைக்கும் இருக்காது. அதனால வந்து நீங்க வந்து இது வந்து ஒண்ணு நீங்க தவறுதலா சொல்லணும்,
அல்லது அந்த இடத்த நீங்க தொடர்ந்து அது அதிகமா அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது நேர்ல வந்தாதான் நீங்க வந்து எதனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்து வலி குறையாம இருக்குங்கிறத நம்ம துல்லியமா கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி சிகிச்சை அளிக்கணும். நேர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா காலம் கடத்தாம நேர்ல வந்துறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அசைவுகள் கொடுக்காம இருக்கணும். ஒருவேளை அவர் மேல மேல தைலம் தேய்க்கிறதுனாக்குள்ள கொஞ்சம் போட்டு அழுத்தி தேய்ப்பாங்க இல்லைங்களா சார்? அதனால யாரு எதற்காக கால் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. சரி. அதாவது அந்த இடத்துல வந்து கட்டாயம் ஒரு தைலத்தை போட்டு, அதாவது தைலம் போடாம இருந்தாலும் சரிதான். ஒருத்தருக்கு வந்து ஒரு தோள்பட்டையில அடிபட்டு இருக்கு, அவர் வந்து 2 மாசம் வந்து அசைவு இல்லாம வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயம் வலி குறையத்தான் செய்யும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில நம்ம பேசின வரைக்குமே நிறைய பேர் வந்து தவறுதலா செய்த விஷயங்களை நம்ம நிறைய பார்த்தோம். இப்போ வந்து அசைவு கொடுத்தேன், நான் வந்து பிசியோதெரபி போனேன், ரொம்ப அசைவு கொடுத்தேன், அதனால வலிக்கு அப்படின்னு சொன்னாருன்னா அவர் சொல்றத நம்பலாம். சரி சரி. அசைவே இல்ல, நான் சுத்தமா அசைக்காம வச்சிருக்கேன், கீழே விழுந்திருக்காரு, அந்த ஜாயிண்ட்ல ஜவ்வு கிழிஞ்சிருக்கும், அசைவு இல்லாம வச்சிருக்காரு, வலி இருக்கு, வலி இருக்கிறதா சொல்றாரு. ஆமா ஆமா. 3 மாசம் வரைக்கும் வலி இருக்கிறதா சொல்றாரு. கட்டாயம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கட்டாயம் ஒரு அசைவு இல்லாம வச்சிருந்தா அது கட்டாயம் ஒரு 80% வலிகள் கட்டாயம் அதுலயே சரியாயிரும். அது போக தலையில கை வச்சு படுத்தா, கையை ஊனி எந்திரிச்சா, அந்த மாதிரி டயத்துல தான் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் யாரு எதற்காக கால் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இருந்தாலும் அவருக்கு உண்மையான பாதிப்பு இருந்துச்சுன்னா வடபழனியில, சென்னையில வடபழனியில லட்சுமண் சுதிக்கு ஆப்போசிட்ல எங்களோட வைத்தியசாலை இருக்கு, வந்து பாத்துக்கலாம். கண்டிப்பா நல்ல தகவல் கொடுத்திருக்காங்க சார் உங்களுக்கு. அடுத்து ஒரு நேரும் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, என்னோட நேம் தீபா. தீபா, எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நாங்க வந்து அம்பத்தூர்ல இருந்து பேசுறோம். சரிங்க தீபா, சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு. எங்க அம்மாக்கு வந்து முதுகெலும்பு பேக் உடைச்சிட்டு இருக்கு. சரி. 6 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல முதுகெலும்பு உடைஞ்சு அதுவே சொல்லுங்கம்மா. முதுகெலும்பு உடைஞ்சு அதுவே கூடிட்டு இருக்கு. சரி. இப்ப அது ரொம்ப பெயினா இருக்கு. இப்ப ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு அது ஆபரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி. ஆனா டெய்லி பெயினா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப அவங்க நல்லா நடக்காங்களா? நடக்க முடியுது, ஆனா உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கு, குனிய முடியுது. இல்ல எலும்பு முறிவு ஏற்பட்டதா சொல்றீங்கல்ல, அவங்க எவ்வளவு நாள் நடக்க முடியாம இருந்தாங்க? இப்பதான் சார், இப்போ ஒரு 2 months தான் சார் அவங்களால ரொம்ப பெயினா இருக்கு. எலும்பு முறிவு எப்ப ஏற்பட்டுச்சு? 6 இயர்ஸ்க்கு முன்னாடி சார். 6 வருஷத்துக்கு முன்னால அவங்க எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுல, அப்ப எவ்வளவு நாள் நடக்க முடியாம இருந்தாங்க? அப்ப எதுவுமே தெரியல சார், ஆக்சிடென்ட் நடந்துட்டு. சரி, ஒண்ணு அது வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கிறதா அவங்க யாரோ உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க. முதுகெலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா எந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கோ அதுக்கு கீழே உணர்வுகள் இல்லாம போயிடும், மோஷன் வராம போயிடும். அதாவது அந்த மோஷனை முக்கி அந்த மோஷன் வெளியேற்றக்கூடிய சக்தி இல்லாம போயிடும். யூரின் நமக்கு தெரியாம போகும், அதாவது சிறுநீர் வந்து நமக்கு தெரியாமலே வெளியேறும். அதே மாதிரி மோஷனும் நமக்கு வந்து வராமலே வெளியேறும். காலெல்லாம் உணர்வு இல்லாம போயிடும், நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதுகெலும்புல எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க குறைஞ்சது துல்லியமா கரெக்டா வைத்தியம் பார்த்தா குறைஞ்சது 3 மாதங்கள் பெட் ரெஸ்ட்ல இருக்க வேண்டியிருக்கும். இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா இவங்க வந்து எதுவுமே தெரியலங்காங்க, வழி இல்லைங்காங்க, நடந்துகிட்டே இருக்காங்க. ஆனா எலும்புல முறிவு ஏற்பட்டதா சொல்றாங்க. அதனால வேற ஏதோ நடந்திருக்கு. ஆமா, வேற ஏதோ நடந்திருக்கு. நீங்க சென்னையில வடபழனியில லட்சுமண் சுரதிக்கு ஆப்போசிட்ல எங்களோட வைத்தியசாலை இருக்கு, அங்க நேர்ல வந்து பாருங்க. உங்களுக்கு வாத நோய் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பெருங்குடல்ல கழிவுகள் அதிகமா இருக்கிறதுனால இடுப்புல வலி வரலாம், அல்லது நீர்க்கட்டுகள், முதுகுல நீர்க்கட்டுகள் இருக்கிறதுனால வலி வரலாம், கல்லடைப்பு இருந்தா வலி வரலாம். அதனால முதுகுல வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. எலும்பு முறிவு ஏற்பட்டாதான் முதுகுல வலி வரணுங்கிறது கிடையாது. முதுகுல எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா எந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கோ அதுக்கு கீழே எந்த உறுப்புமே செயல் இழந்துரும், உணர்வு இல்லாம போயிடும். அதனால வந்து நம்ம நேர்ல வந்தாதான் இதை உங்களுக்கு கரெக்டா வழி சொல்ல முடியும். சரி, இப்ப மருத்துவர் குறிப்பிட்டது போல அது மாதிரியான விஷயம் நடக்கல, இருந்த போதிலும் வலி இருக்கு அப்படின்னும் போது இன்னும் கூட காலம் கடத்தாம நீங்க வந்து வடபழனியில இருக்கிற மருத்துவ இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இப்ப நம்ம எக்ஸ்ரே பத்தி பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அது நடுவுல நேயர்களோட கேள்விகள்ல ஒரு கேள்வி என்னன்னா, எல்லாருமே வந்து ஒரு எலும்பு முறிவோ இல்ல ஜவ்வு கிழிதலோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னு தெரியாம தவறான வழியில போயிடுறாங்க. முதல்ல இது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்ன பண்ணலாம் டாக்டர்? ஆமா, ஒருத்தருக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டுன்னா, அதாவது உடன் இருப்பவர்கள் வந்து இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து கீழே விழுந்துட்டாரு, அவருக்கு வந்து கையை கொண்டு கீழே ஊனிட்டாரு, எலும்பு முறிவு ஏற்பட்ட அளவுக்கு நல்ல வலி இருக்கு, கொடூர வலி இருக்கு, அந்த உறுப்பை சிறிதளவும் அசைக்க முடியல, கொடுமையான வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே அவருக்கு வந்து எலும்பு முறிஞ்சிருக்கா முறியலையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து கையை அசைச்சு பார்த்துக்கிட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்க தேவையில்லை.
எலும்பு முறிவு ஏற்பட்டது இருக்கிறதா நினைச்சு அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த உறுப்புக்கு. அந்த உறுப்பை வந்து சிறிதளவும் அசைக்காம பக்கத்துல ஒரு அட்டைகளோ அல்லது தோள்களை பாதிக்காத எந்த ஒரு பொருளோ கிடைச்சதாலும் அந்த இடத்துல தாங்கல் கொடுத்து அதிக அளவு எடை இல்லாம அந்த எலும்புகள்ல சப்போர்ட் கொடுத்து டைட்டா கட்டாம லூசா அந்த இடத்த வந்து அசைவு இல்லாம கட்டி குட்டி எங்க வைத்தியசாலைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டு இருந்ததுன்னா அதிக ஒரு 20 நாள்ல வந்து நம்ம கட்டு போட்டு அதை சரி பண்ணிடலாம். எலும்பு முறிவு ஏற்பட்டதுன்னா வயசுக்கு ஏத்தா போல ஒரு 20 வயசுக்கு உள்ள ஒருத்தருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதுன்னா ஒரு 30 நாள்ல 100% சரி பண்ணிடலாம். அதற்கு மேற்பட்ட வயசு உள்ளவர்களுக்கு அதிகபட்சமாக 40 நாள்ல அவங்களுக்கு எலும்பு முறிவை நம்ம சரி பண்ணி விட்டுறலாம். ஆனா இதை வந்து சிலர் வந்து வாத நோயை வந்து ஜவ்வு கிழிதல் நினைச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. தோள்பட்டையில வந்து வாத நோய் வரும். இப்ப வந்து சக்கரை வியாதி அதிகமா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசு எட்டுனவங்களுக்கு தோள்பட்டையில வலி வரும். அவங்களுக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருந்து உடலை கெடுத்துக்கிட்டவங்களும் அதிகம். அதே மாதிரி ஜவ்வு கிழிதலுக்கு வந்து கெட்டு போடாம எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறது அதிகம். அதனால வந்து எந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி இப்ப வந்து ஒருத்தர் கீழே விழுந்து அவருக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னா நோய் கிடையாது, டேமேஜ் ஆயிருக்குன்னா அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து அந்த இடத்துக்கு கெட்டு போட்டு ஓய்வு எடுக்கும் போது அது உறுதியா சரியாயிரும். இது போக வாத நோய்கள் இருக்கு. இப்ப தோள்பட்டையில வாத நோய் வர்றது இதுக்கு வந்து மசாஜ் கொடுத்து எக்ஸசைஸ் கொடுத்து சரி பண்ணலாம். அதாவது அந்த உடம்புல சத்து குறைபாடுனால அந்த மூட்டுகள் தோள்பட்டையில வந்து வெளிவர்றது அல்லது சக்கரை வியாதினால சத்து குறைபாடுகள் ஏற்பட்டு இப்ப நிறைய உணவுகள் சாப்பிடாம பத்தியத்துல இருப்பாங்க, அதனால சத்து குறைபாடுகள் ஏற்பட்டு குருத்தெலும்புல வெளிவர்றது, இந்த மாதிரி காரணங்கள்லாம் வந்து அந்த பாதிப்புக்கு ஏத்த மாதிரி அவருக்கு எதனால வந்து அந்த தோள்பட்டையில வலி இருக்கு அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை எடுத்து இது பண்ணும்போது சரி பண்ணிடலாம். அதனால வந்து டேமேஜ் அப்படிங்கிறது ஒருத்தர் கீழே விழுந்து ஜவ்வுகளை கிழிச்சுக்கிடுறது எலும்பை முறிச்சுக்கிடுறது இதுக்கெல்லாம் வந்து கெட்டு போட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது அது 100% சரி பண்ணிடலாம். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில வந்து நேயர்களோட கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்ததோட மட்டும் இல்லாம இது மூட்டு வலியோ இல்ல வந்து மூட்டு பிரச்சனையோ இல்ல வந்து எலும்பு முறிவோ ஜவ்வு கிழிதலோ எது நடந்தாலும் நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணி செய்யாம மருத்துவரை பாருங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருந்தீங்க சார். அரங்கத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நேரில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.